ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பணம் இருந்தால் நன்மைகளா, பணத்தினால என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது, பணம் எதுக்காண்டி நம்ம சம்பாதிக்க போகிறோம், பணம் எதுக்காண்டி நமக்கு தேவைப்பட போகுது, பணம் எத்தனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டாக சுருக்கமாக பார்க்க போகிறோம். பணம்னா செக்யூரிட்டியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். பணம் இருந்தால் தான் நம்ம செக்யூரிட்டியான லைஃப் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் பணம் நமக்கு முக்கியமாக செக்யூரிட்டி லைஃப்க்கு தேவைப்படுது. ரெண்டாவது, சௌகரியமான வாழ்க்கை. நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு முக்கியமாக பணம் தேவைப்படுது. அப்போ தான் நம்ம சௌகரியமான வாழ்க்கை வாழ முடியுது. எதாவது வாங்கணும்னாலும், எதை கொடுக்கணும்னாலும், எதை செய்யணும்னாலும், இல்லை போகணும்னாலும், வரணும்னாலும், இல்லை எதுனாலும் பணம் இருந்தால் தான் சௌகரியமான வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும். ரெண்டாவது, ஆடம்பர வாழ்க்கை. ஒரு டிவியோ இல்லை ஃப்ரிட்ஜோ இல்லை வேறு ஏதோ ஒன்று வாங்கணும், இல்லை வாஷிங் மிஷினோ இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இது மாதிரி ஆடம்பரமாக இல்லை காரு பங்களா வீடு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம போனோம்னா அதுக்கும் தேவை நமக்கு பணம் தான். இது ஆடம்பர வாழ்க்கைக்கும் நமக்கு பணம் தான் உதவுது. அடுத்து, குட் டிரான்ஸ்போர்ட்டாக, அதாவது இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஆன்மீக பயணமாவோ இல்லை ஒரு டூரிஸ்ட் பயணமாவோ இல்லை வேறு எதுக்காக வேண்டி நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், இல்லை ஒரு முக்கியமான செய்திக்காக வேண்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், இல்லை சொந்தக்காரங்களை பார்க்க போகணும், இல்லை வேறு எதுக்காக வேண்டி போகணுன்னா பணம் தான் நம்மளை தீர்மானிக்குது. அப்படின்னா பணம் இருந்தால் தான் நம்ம இதுக்கெல்லாம் போய் வர முடியும். அடுத்து, அந்தஸ்தாக சொல்லலாம். அந்தஸ்துனா எப்படின்னா, ஒரு சொத்து அதிகமாக இருக்கிறது, இல்லை லேண்ட் வாங்குறது, இல்லை லேண்ட் விற்கிறது, இல்லை மற்றபடி உங்களை ஒரு மதிப்புள்ள ஒரு இதாக சமுதாய லெவலில் உங்களை உருவாக்கி கொடுக்கறது, இது எல்லாத்துக்குமே பணம் தான். அந்த அந்தஸ்து வேணும்னாலும் நம்ம பணம் சம்பாரிச்சு தான் ஆகணும். அதனால பணம் தான் முக்கியமாக அந்தஸ்தையும் தீர்மானிக்குது. அது செல்வ செழிப்பான சமுதாய வாழ்க்கைன்னு சொல்லலாம். செல்வ செழிப்பான சமுதாயம், நீங்கள் ஒரு விஐபி அப்படின்னு தெரியணும்னா அதுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட பணம் இருக்கணும். பணம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு விஐபின்னு தெரியும். பணம் இல்லைன்னா நீங்கள் புவர் மேனில் இருப்பீங்க, இல்லை மிடில் கிளாஸில் இருப்பீங்க. அதனால் உங்களை தீர்மானிக்கிறது பணம் தான். நீங்கள் விஐபியா இல்லை புவர் மேனா மிடில் கிளாஸா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது பணம் தான். அதனால் செல்வ செழிப்பான ஒரு சமுதாய லெவலில் உங்களை காமிக்கிறது பணம் தான். அதனால் பணம் கண்டிப்பாக நமக்கு வேணும் தான். அடுத்து, சுதந்திரமான வாழ்க்கை. நீங்கள் என்ன செய்யணும், எது செய்யணும் அப்படிங்கிற ஒரு சுதந்திரமான வாழ்க்கை. பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் எதை வேணாலும் வாங்கலாம். சுதந்திரமாக நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம். எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள், ஒரு ஃபேன் வாங்கணும், இல்லை ட்ரெஸ் வாங்கணும், இல்லை வேறு ஏதாவது கோல்டு வாங்கணும், இல்லை நகை போடணும், இல்லை நகை போட்டுட்டு அலையணும், இல்லை ஒரு ஆடம்பர கார் வாங்கணும், இல்லை எது வேணாலும், இல்லை யாருக்காவது பணம் கொடுக்கணும், இல்லை பணம் வாங்கணும் அப்படின்னா முதல் கொண்டு, இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். இந்த மாதிரி பலவாறு பணம் தான் உங்களுக்கு உதவியாக இருக்குமே தவிர மற்ற எதுவும் உதவியாக இருக்காது. அதனால் பணம் தான் உங்களை சுதந்திரமான வாழ்க்கை வாழ வைக்கும். நீங்கள் சுதந்திரமாக நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பணத்தை சம்பாரிச்சாகணும். அடுத்து, ஓய்வான வாழ்க்கை. அதாவது ஓய்வான வாழ்க்கைன்னா, நீங்கள் பணம் எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஓய்வாக இருக்கலாம். நீங்கள் எப்போயுமே உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களை யாருமே எதுவும் தொந்தரவு பண்ணாத அளவுக்கு நீங்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னா பணம். நீங்கள் எந்த அளவுக்கு பணத்தை சம்பாரிச்சு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு பணம் உங்களுக்கு வேலை செய்யும். பணம் பல மடங்கு உங்களுக்கு பெருக்கி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க ஓய்வு எடுக்கலாம். மனசாலையும் சரி, மற்ற எதுனாலும் சரி, நீங்க நல்ல ஓய்வு நீங்க வாழ்ந்து வரலாம். அதனால இந்த பணம் தான் இந்த ஓய்வையும் தீர்மானிக்குது. அடுத்த, புகழின் உச்சிக்கே நீங்க போனாலும் அதுக்கு பணம் தான் வேணும். ஒருத்தர் உங்களை புகழ்ந்து பேசணும் அப்படின்னாலும் அதுக்கு நீங்க பணம் தான் முதலீடா வச்சாகணும். ஏன்னா பணம் தான் உங்களை புகழுக்கு உச்சிக்கு கொண்டு போறது. நீங்க எதுனாலும் சரி, இப்ப இருக்கிற இதுலயும் சரி, இல்லை முன்னாடி இருக்கிறதுலையும் சரி, ஆரம்பத்திலையும் சரி, எல்லா மக்களும் புகழின் உச்சிக்கு போனதுக்கு காரணம் பணம் தான். ஏன்னா அவங்கள விளம்பரப்படுத்திக்குவாங்க. விளம்பரப்படுத்தி தான் அவங்க புகழின் உச்சிக்கு போவாங்க. அப்படி விளம்பரப்படுத்துறதுக்கு முக்கியமாக தேவைப்படுது அவங்களுக்கு பணம். ஒரு டூல்ஸ் பொருள் வாங்கணும்னாலும் அவங்களுக்கு பணம் இருந்தால் தான் அவங்களுக்கு டூல்ஸ் பொருளை வாங்க முடியும். ஒரு விளம்பரப்படுத்தணும்னா அதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா கண்டிப்பாக அது பணம் தான் வேணும். அந்த பணத்தை அவங்க சம்பாதிச்சிட்டாங்கன்னா அவங்க புகழின் உச்சிக்கு போவாங்க, எல்லாத்துக்கும் தெரிய வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க புகழின் உச்சிக்கு போயினதுக்கு அப்புறம் மக்களுக்கு தெரிய வரும்போது அவங்களுடைய பின்னாடி என்ன அவங்கள உயர்த்தி கொண்டு வந்தது அப்படின்னா பணம் தான். அதனால் பணத்தை சம்பாதிச்சு தான் புகழின் உச்சிக்கு போக முடியும். அடுத்ததாக சொல்லலாம்னா நன்கொடை, இது மாதிரி எல்லாம் சொல்லலாம். பணம் இருந்தால் தான் நீங்கள் நன்கொடை கொடுக்க முடியும். உங்கள்கிட்ட அளவுக்கு அதிகமான பணம், அதாவது உங்கள் தேவைக்கு மீறிய பணம், இல்லை உங்கள் தேவைக்குள்ள பணமோ இருந்தால் தான் உங்கள் மனசால் நீங்கள் நன்கொடை கொடுக்க முடியும். நீங்கள் அன்றாடம் காட்சியாக நீங்கள் சம்பாரிச்சிட்டு இருக்கும் போது அதில் நன்கொடையாக கொடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டீங்க. ஏன்னா பணம் தான் உங்களை தீர்மானிக்கும். பணம் எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கோ, ஒரு 500 இருந்தாலும் 1000 இருந்தாலும் லட்சமாக இருந்தாலும் நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் தூக்கி கொடுக்கலாம். பணத்துடைய இதை உங்களுக்கு பெருசாகவே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்கள் மனசு சுத்தமாக இருக்குனுங்கிறனால பணத்தை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க பெருசாக. ஏன்னா நீங்கள் நன்கொடைன்னு வரும்போது பணம் நமக்கு பெருசு கிடையாது. அந்த நன்கொடை கொடுக்குற அந்த உள்ளம்தான் பெருசு. நம்மளை பொறுத்தளவு அதுதான் இருக்கும். அதனால தான் நம்ம பணத்தை பற்றி பெருசாக பேச மாட்டோம். அதனால தான் இதை நம்ம டாப்பிக்காக எடுத்து வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் பணத்தை சம்பாதிங்க. பணம் இருந்தால் தான் இந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். பணம் இருந்தால் தான் வாழ்க்கையும் சுகமாகவும் இருக்கும். பணம் இருந்தால் தான் செக்யூரிட்டியான லைஃப் வாழ முடியும். பணம் இருந்தால் தான் சௌகரியமான வாழ்க்கை வாழ முடியும். பணம் இருந்தால் தான் ஆடம்பர வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். பணம் இருந்தால் தான் 4 இடம் போய் வர்றதுக்கும் உதவ முடியும். பணம் இருந்தால் தான் அந்தஸ்தாகவும் நீங்கள் இருக்க முடியும். பணம் இருந்தால் தான் செல்வ செழிப்பான சமுதாய வாழ்க்கையும் இருக்கும். பணம் இருந்தால் தான் சுதந்திரமான வாழ்க்கையும் வாழ முடியும். பணம் இருந்தால் தான் ஓய்வும் எடுக்க முடியும். பணம் இருந்தால் தான் புகழின் உச்சிக்கையும் போக முடியும். பணம் இருந்தால் தான் 4 பேர்த்துக்கு நல்லதும் செய்ய முடியும், நன்கொடையும் கொடுக்க முடியும்.
இது வந்து டிடிஜிஎஸ் சேனல் ஜி கோவிந்தராஜ் ஐயப்ப பத்திர யூடியூப் சேனல் இருந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு பணம் இருந்தால் அதோடைய நன்மைகள் பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலேயும் பணத்தோடைய தேவைகள் இருக்கும். ஆனால் பணம் இந்த சம்பாதிக்கணுங்கிறது நம்ம மனசாலேயே நம்ம முயற்சினாலேயும் தான் அதை சம்பாதிக்க முடியும். நல்ல வழியில் சம்பாதிங்க, பணத்தை சேருங்க, நல்லவங்களுக்கு 4 பேர்த்துக்கு செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஐயப்பன் அருளோட உங்களை அடுத்து சந்திக்கிறேன். டிடிஜிஎஸ் சேனல் ஜி கோவிந்தராஜ் ஐயப்ப பத்திர சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் படிக்க ஆவலாக இருக்கும். உங்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது சம்மந்தமாக எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கு அது சம்மந்தமாக வீடியோ போடுறோம், ஃபுல் தெளிவு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.